ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா CATIA V5ல் இருக்கிற ஸ்கெட்ச் பேஸ்டு ஃபியூச்சரில் ரிமூவ் மல்டி செக்ஷன் சாலிட் அந்த கமெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கமெண்ட்லாம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட்டில் போய்க்கோங்க. மெக்கானிக்கல் டிசைனில் பார்ட் டிசைன், பார்ட் நேம் வந்து பார்ட் 1ன்னே இருக்கட்டும். கிளிக் ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிற கமெண்ட் வந்து இங்கே பார்த்தீங்களாக்கும் எனேபிள் இல்லாமல் இருக்குது, ரிமூவ் மல்டி செக்ஷன் சாலிட். ஏன்னா நம்ம அதுக்கான எதுவுமே இன்னும் வரையாமல் இருக்கோம். இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பிளேனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் எல்லாமே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னா, சர்க்கிள் ரெக்டாங்கிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எதுக்கு அப்படின்னா அதான் உங்களுக்கு வந்து பேசிக் லெவலில் கற்றுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு சென்டர் ரெக்டாங்கிள் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி அதில் கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். நம்ம 100 போடுவோம், அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். கிளிக் ஓகே. இது ஒரு 150. இப்போ ஒரு ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ எக்ஸிட் ஸ்கெட்சில் இதை வந்து பேட் பண்ண போகிறேன். இப்போ பேடு கிளிக் ஓகே. மிரர் எக்ஸ்டெண்ட் கொடுத்துக்குருவோம். டைமென்ஷன் வந்து மேலே ஒரு 50, கீழே ஒரு 50 கொடுத்து பார்ப்போம். ப்ரிவ்யூ கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கமாண்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி மல்டி செக்ஷன் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மல்டி செக்ஷன் இந்த கமாண்ட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிளேன் வந்து கிரியேட் பண்ணி தான் அந்த மல்டி செக்ஷன் கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுக்காண்டி பிளேன் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். மேலே எவ்வளோ ஹைட்டில் அப்படின்னா ஒரு 30 mm ஹைட்டில் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். 30 mm கிளிக் ஓகே. மறுபடியும் இன்னொரு பிளேன் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அதோட ரிவர்ஸ் டைரெக்ஷனில் எந்த பிளேனுக்குன்னா சரி மாற்றி கிளிக் பண்ணிட்டேன். XY பிளேனில் வந்து அதை கிளிக் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா அங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 பிளேன் இருக்குது. இப்போ நம்ம டிராயிங் போட ஃபஸ்ட்டு நம்ம டிராயிங் போடுறதுக்கு இந்த பிளேனில் வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுவோம். இப்போ சென்டரில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஒரு சர்க்கிள். ஏன் அந்த கமாண்டை எப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் பண்ண முடியும். ஒரு சர்க்கிள் மட்டும் போட்டிருக்கேன். எக்ஸிட்டு நெக்ஸ்ட்டு இந்த பிளேனில் ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரைனிங் எடுக்கிறப்ப இந்த கமாண்ட்ஸ்லாம் சர்க்கிள் ரெக்டாங்கிள் 2 யூஸ் பண்ணி ட்ரைனிங் எடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட இண்டஸ்ட்ரி எந்த மாதிரி டிராயிங் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கமாண்ட் வந்து யூசேஜை வந்து நீங்களாக கற்றுக்கலாம். இப்போ அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ மல்டி செக்ஷன் சாலிட் கமாண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இது ரிமூவ் மல்டி செக்ஷன் சாலிட் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எந்தெந்த பிளேன் அப்படின்றத ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிட்டு வரணும். இது ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல், நெக்ஸ்ட் சர்க்கிள் வந்து செகண்ட் ப்ரொஃபைல், இது வந்து தேர்டு ப்ரொஃபைல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவ்யூ பண்ணி பார்த்தா வந்து உள்ளே க்ரியேட் ஆயிடுச்சு. கிளிக் ஓகே. இப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன் விசிபிளாக இல்லை அப்படின்னு. அதை எப்படி பார்க்குறது அப்படின்னா உள்ளே க்ரியேட் ஆனதை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்டிருந்து இதை கட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பார்த்தீங்களாக்கும் இங்கே வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே க்ரியேட் ஆகிருக்கிறது நல்லா விசிபிளாகவே தெரியும். இதை வந்து நீங்கள் வந்து இந்த ஷேப் வந்து இப்போ நம்ம சர்க்கிள் மட்டும் கொடுத்துருக்கோம். இந்த ஷேப்பை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கைட் கோ வந்து கொடுத்துக்கலாம். அது எப்படி கொடுக்குறது அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிட்டோம். அந்த ப்ரொஃபைல்ஸ் வந்து வந்துருச்சு. இந்த சர்க்கிளை வந்து நம்ம டெலீட் பண்ணிவிட்டு சர்ஃபேஸில் வந்து இந்த சர்க்கிளை ட்ரா பண்ணிடுவோம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கமாண்ட் வந்து விசிபிளாக கரெக்டாக உங்களுக்கு புரியும். இப்போ அதை சர்ச்சில் போயிட்டு இப்போ ஸ்கெட்சு போயிட்டேன்.
இப்போ மேலே வந்து ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அது எவ்வளோ டெப்த் எடுத்துருக்குன்றலாம் உங்களுக்கு ஈஸியாக காமிக்க முடியும். இப்போது எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்தாச்சு. இப்போ வந்து ரிமூவ் மல்டி செக்ஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணியாச்சு. செகண்ட் ப்ரொஃபைல், தேர்டு ப்ரொஃபைல், கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு மேலே ஏன்னா நம்மளோட டிராயிங் வந்து மேலே கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதா, உள்ள நம்ம இந்த ஷேப்பை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாலும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கைட் கோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை ஒரு தடவை கட் பண்ணி பார்க்கணுன்னாலும் இந்த இதை கட் பண்ணி இந்த பிளேனில் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஷேப்பில் வந்து வந்திருக்கு அப்படின்னு. இதோட ஷேப்பை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பிளேனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்கெட்ச் போட போகிறோம். ஸ்பை லைன் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்பை லைன் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஷேப்லாம் வரைகிறதுக்கு. இந்த ஸ்பை லைன் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் இங்கேருந்து நீங்கள் வரைகிற ஸ்பை லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகாமல் பார்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எரர்ஸ் வந்து வராமல் இருக்கும் இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போது எக்ஸிட் ஸ்கெட்ச் வந்து கொடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி ரிமூவ் மல்டி செக்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இது என்னோடய ப்ரொஃபைலு, நெக்ஸ்ட்டு இதுதான் என்னோடய ப்ரொஃபைலு. இப்போ இந்த கைட் கோ அப்படின்ற ஆப்ஷனில் வச்சுட்டு இங்கே மவுஸை வந்து இதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கைட் கோ அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியூ பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆகிடுச்சு. ஏதோ அப்டேட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன்னா இதுக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாமல் விட்டுட்டோம். ஏன்னா அது வந்து ஜாயிண்ட் ஆகாமல் இருக்குது. அதுக்கு இந்த ஸ்கெட்சை வந்து இப்போ எடிட் பண்ண போகிறோம். அந்த ஸ்கெட்சை வந்து நம்ம எடிட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் கொடுத்துக்கிறோம். இப்போ அந்த பிளேனை கிளிக் பண்ணியிருக்கேன். மறுபடியும் அந்த இதை போகிறேன். ஏன்னா ஸ்கெட்சை ப்ரொஜெக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு செலக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இந்த ப்ரொஃபைலையும் ஒரு ரெஃபரன்ஸாக வந்து நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்பை லைன் எடுத்துக்கோங்க. சாரி, அந்த ப்ரொஜெக்ஷன் அடிக்க மாட்டோம். எக்ஸிட் ஸ்கெட்ச். இப்போ ஸ்பை லைனை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸிட் ஸ்கெட்ச் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ அந்த மல்டி செக்ஷனை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். மல்டி செக்ஷன் அப்படின்றது பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதோட ப்ரொஃபைலு, நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொஃபைலு, ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கைட் கோ வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதான் இந்த கைட் கோ. இப்போது கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆகிடுச்சு. அது அந்த ஷேப் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா கட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, நம்ம கைட் கோ வந்து எப்படி வரைஞ்சோமோ அந்த ஸ்பை லைன் அதே மாதிரி தான் கிரியேட் ஆகிருக்கு. அதுவும் பார்த்தீங்களாக்கும் ஒன் சைடு தான் வந்து உங்களுக்கு இது நல்லா விசிபிளாக தர்ற மாதிரி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வரைஞ்ச கைட் கோ வந்து ஒன் சைடு தான் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ சப்போஸ் இதே எனக்கு ஆப்போசிட்லி இதே மாதிரி கிரியேட் ஆகணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படின்னா இப்போ அந்த நார்மல் வியூக்கு போய்க்கலாம். ஐசோமெட்ரிக் வியூக்கு வந்துட்டேன். இப்போ வந்து இதை கண்ட்ரோல் இஜெட் கொடுத்து பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுறேன். இப்போது இந்த என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதே தான் செலக்ட் பண்ணி இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதாவது ஸ்கெட்சுக்குள்ளே போயிட்டு இதை வந்து இந்த பக்கம் மிரர் பண்ணிடணும். அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிரர் கொடுத்துட்டு எந்த ஆக்சிஸை பொறுத்து வந்து மிரர் ஆகணும். சரி, இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் இந்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து மிரர் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கே மிரர் அப்படின்ற ஆப்ஷன் போய்க்குங்க. அப்படி இல்லைனா நீங்கள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணோம் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மிரர் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மிரரை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஆக்சிஸை பொறுத்துனா இந்த ஆக்சிஸை பொறுத்து இப்போ மிரர் பண்ணிவிட்டேன். நார்மல் நீங்கள் மிரர் பண்ணுறதுக்கு இந்த மிரர் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் நார்மல் மிரரிங் பண்ணிக்க இங்கே ஒரு லைன் இருந்துக்கிட்டே இருக்கும். மறுபடியும் நீங்கள் அதை டெலிட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நான் பண்ண மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இந்த லைன் வந்து அந்த பக்கம் மாறி போயிடும். இப்போ எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இப்போ ரிமூவ் மல்டி செக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல், நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிட்டு இந்த கைட் கோ அப்படின்றதில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கைட் கோ, நெக்ஸ்ட்டு இதையும் ஒரு கைட் கோவை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஓகே. பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு. இதை வந்து பார்க்குறதுக்காண்டி இந்த பக்கம் வச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமுமே வந்து சேமாக அப்படியே மிரர் இமேஜ் நம்ம இதை வந்து இன்னொரு மெத்தடில் எந்த மெத்தடில் உருவாக்கலாம் அப்படின்னா
இங்கே பார்த்தீங்களாக்கும் இந்த சாஃப்ட் ஸ்க்ரூ கமெண்ட் வச்சு யூஸ் பண்ணலாம். பட் வந்து ஒவ்வொரு பர்பஸ்க்காண்டி இந்த ஒவ்வொரு கமெண்ட்ஸ் வந்து யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்காண்டி யூஸ் பண்ணுறதா இந்த கமாண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் Z கொடுத்து மறுபடியும் வச்சுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம் இது வந்து ஒரே செக்ஷன் வந்து சேம் செக்ஷன் அதனால ஈஸியாக கிரியேட் பண்ணிட்டான். பட் இதே வந்து ஒரு இந்த சர்க்கிளுக்கு பதில் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சர்க்கிளை இந்த ஸ்கெட்சை வந்து நான் ரீஎடிட் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிட்டு ஸ்கெட்ச் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த ஸ்கெட்சை வந்து நான் டெலீட் பண்ணிக்கிட்டேன். இதை ரீஎடிட் பண்ணுறதுக்கு மேலே ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். சைஸ் வந்து நீங்கள் கொடுக்குறதா இதெல்லாம் அளவு கிடையாது. இப்போ இந்த சைஸே போதும். நெக்ஸ்ட்டு எக்ஸிட் ஸ்கெட்ச் வந்து கொடுத்துடலாம். இப்போ இந்த ரிமூவ் மல்டி செக்ஷன் யூஸ் பண்ணிங்களாக்கு இந்த கமாண்ட் வந்து எரர் காட்டும். நான் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள். இப்போ இந்த கமாண்டை கிளிக் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இதை ப்ரிவியூ பண்ணி பார்த்தீங்கன்னா எரர் வரும். இது வந்து கிரியேட் ஆகாது. இது எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கப்ளிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ரேஷியோ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் ப்ரிவியூ பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு வந்து இது வந்து கிரியேட் ஆகுறது தெரியுது. இப்போ ஓகே, இப்போ இந்த இது வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அதை பார்க்குறதுக்காண்டி இப்போ பாருங்கள் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். பட் இது வந்து கிரியேட் ஆகிருக்கப்பே உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா சம் ஆங்கிளில் வந்து ட்விஸ்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். சர்க்கிளும் ரெக்டாங்கிளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா இதுக்கு வந்து ரெக்டாங்கிளுக்கு வந்து கார்னர்ஸ் இருக்கும். பட் சர்க்கிளுக்கு வந்து கார்னர்ஸ் இருக்காது. ஒரு எண்டு பாயிண்ட்ஸ் வந்து இருக்காது. இப்போ அதை நீங்கள் கிரியேட் பண்ணி கரெக்டாக இது பண்ணிங்களாக்கு இந்த ட்விஸ்டிங் வந்து இருக்காது. இந்த ட்விஸ்டிங் வந்து எப்படி போக வைக்கிறது அப்படின்னா எனக்கு வந்து அக்யூரேட்டாக வேணும் டிசைன்லாம் கரெக்டாக பண்ணால் தான் ஒரு சின்ன எரர் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது பெரிய லெவலில் வந்து டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். இப்போ அதை எப்படி பண்ணால் இந்த ஸ்கெட்சை ஆல்ரெடி வரைஞ்சிங்கல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்கெட்சுக்குள்ளே போயிருங்க. இப்போ இந்த சர்க்கிளுக்கும் வந்து நம்ம வந்து கார்னர் கொடுக்க போகிறோம். அது எப்படி கொடுக்குறது அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த ஈக்குவலண்ட் பாயிண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஈக்குவலண்ட் பாயிண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிடுங்க. இந்த சர்க்கிளை வந்து இப்போ எத்தனை பாயிண்ட்ஸாக வந்து பிரிக்கணும் அப்படின்னா 4 பாயிண்ட்ஸாக வந்து நம்ம பிரிக்கணும். இப்போ கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸாக இருக்குது. பட்டு ரெக்டாங்கிளோட கார்னர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் கொஞ்சம் கார்னர் இருக்குது. இதுக்கும் சம் ஆங்கிள் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ரொட்டேட் பண்ணிடுங்க. அதுக்கு இங்கே ரொட்டேட் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இதை வந்து சென்டர் ஆக்சிஸாக எடுத்துக்கிட்டு இதான் நம்மளுக்கு வந்து 0 டிகிரி ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நான் வந்து எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னா 40 இங்கே காமிச்சிங்களாக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த ஆங்கிள் வந்து நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். இப்போ கிளிக் ஓகே. இப்போ வந்து அது வந்து ரொட்டேட் ஆயிருச்சு. சாரி இது வந்து எரர் இருக்குது. இப்போ வந்து அதை ரொட்டேட் பண்ணுறதுக்காண்டி ரொட்டேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். எவ்வளோ வந்து ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 45 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகணும். அப்போ தான் அது வந்து கமாண்டு போயிடுச்சு. அதை மறுபடியும் எடுக்கிறதுக்காண்டி நான் 45 டிகிரி ரொட்டேட் பண்ண போகிறோம். இதை பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் மோடு ஸ்னாப் மோடு டிக் எடுத்து விட்ருங்க. இப்போது என்ன கேட்குது அப்படின்னா சென்டர் பாயிண்ட் கேட்குது. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ ஆங்கிள் அப்படின்னா 45 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணமாக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 45 டிகிரி வந்து ரொட்டேட் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸிட் ஸ்கெட்ச் வந்து நான் கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த கார்னர் இந்த ட்விஸ்ட்டை தடுக்கிறதுக்காண்டி ரிமூவ் மல்டி செக்ஷனில் ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலு நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் இப்போ கிளிக் பண்ணால் எரர் வரும். அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா கப்ளிங்கில் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க ரேஷியோ அப்படின்ட்டு. இப்போ இந்த கப்ளிங் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து கப்ளிங் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி பாயிண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டையும் ஓகே எந்த பாயிண்ட்டு அப்படின்னா இந்த பாயிண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கப்ளிங் 1 அப்படின்றது வந்து உங்களுக்கு காட்டிடுச்சு. கிளிக் ஓகே. அதே மாதிரி செகண்ட் கப்ளிங் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி இதவும் டபுள் கிளிக் ஆகுது. இதையும் இந்த பாயிண்ட்டும் இது வந்து செகண்ட் கப்ளிங். நெக்ஸ்ட்டு இது சாரி நமக்கு வந்து எரர் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்றேன். இப்போ ரிமூவ் மல்டி செக்ஷனில் ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலும் ஏதோ செலக்ட் ஆகுது. இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலு, இதான் நம்மளோட செகண்ட் ப்ரொஃபைலு. இப்போ கப்ளிங் போயிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு
இந்த பாயிண்ட் வந்து எங்கே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த இதோட ஜாயின் பண்ணி பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும் ஒரு லைன் வந்து கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டையும் நல்லா செலக்ட் பண்ணணும். இந்த பாயிண்ட் ஓகே, இதையும் ஒரு கப்ளிங் போட்டோம். நெக்ஸ்ட்டு இதுக்கும் ஒரு கப்ளிங். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட். இப்போ கிளிக் ஓகே. இப்போ இந்த மாதிரி கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ அது எதுக்கு எரர் வந்துச்சுன்னா இந்த இதை மாற்றாம விட்டோம். ரேஷியோ வச்சுட்டு இப்போ ப்ரிவ்யூ எரர் வருதுன்னா ஏன்னா நம்ம கப்ளிங் வந்து தேவையில்லாமல் வேறு ஏதோ பாயிண்ட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணி வச்சுருக்கோம். அது எது அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி இப்போது பார்ப்போம். அந்த செகண்ட் கப்ளிங்கிறது வந்து தேவையில்லாமல் ஏதோ கிரியேட் ஆகிருக்கு. இதை ரிமூவ் பண்ணிக்கிறோம். இப்போ ஓகே கொடுத்தா நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரியேட் ஆயிரும். நீங்கள் கப்ளிங் பார்த்தா தெரியும் நம்ம 4 பாயிண்ட் தான் கொடுத்துருக்கோம். பட் வந்து அங்கே 5 காட்டுச்சு. அப்படியே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஏதோ வந்து எரர் இருக்குது அப்படின்னு. இதை கட் பண்ணி இப்போ பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு எந்த விதமான ட்விஸ்ட்டுமே இருக்காது. கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக நம்ம எந்த பாயிண்ட் கொடுத்தோமோ இது ட்விஸ்ட் வேணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் எங்கே கிரியேட் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணாலும் வந்து ட்விஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் மல்டி செக்ஷன்ஸ் ரிமூவ் மல்டி செக்ஷன் சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஸ்கெட்ச் பேஸ்டு ஃபியூச்சரில் இன்னும் பார்க்க வேண்டிய கமாண்ட் வந்து சாலிட் கம்பைனும் ஸ்டிஃப்னர் மட்டும் இருக்குது. இந்த 2 கமாண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவை சீக்கிரமாகவே போட்டுடலாம். மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அதை நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காண்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.